வணக்கம். ஒரு சொத்தை, ஒரு இடத்தை வாங்குவதற்கு முன்பு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சொத்தை, ஒரு ப்ராப்பர்ட்டியை விலைக்கு வாங்குவதற்கு முன்பு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த சொத்தினுடைய டாக்குமெண்ட்ஸ், ஆவணங்கள்லாம் கரெக்டாக இருக்கா, சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத சரிபார்க்கணும். அடுத்து அந்த சொத்தை விலைக்கு வாங்குவதற்கு முன்பு அந்த இடத்தை பிசிக்கல் வெரிஃபிகேஷன் செய்யுங்க. இப்போ சொத்தை வாங்குவதற்கு முன்பு எந்தெந்த ஆவணங்கள், என்னென்ன டாக்குமெண்ட்ஸை சரிபார்க்கணும் அப்படின்னா, சொத்தினுடைய டைட்டில் டீடை சரிபார்க்கணும். டைட்டில் டீட் அப்படின்னா, உங்களுக்கு யார் அந்த சொத்தை விற்பனை செய்ய போறாரோ, அதாவது நீங்க யார்கிட்ட அந்த சொத்தை வாங்க போறீங்களோ அந்த நபரின் பெயரில் இருக்கக்கூடிய பத்திரம், அந்த பத்திரம், அந்த டைட்டில் டீடு கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத சரிபார்க்கணும். அதாவது அந்த டைட்டில் டீட், அந்த பத்திரத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவரங்கள், 4 எல்லை விவரங்கள், சர்வே எண் விவரங்கள்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத சரிபார்க்கணும். சொத்தின் உரிமையாளர் விவரங்கள் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத சரிபாருங்க. மற்றும் டைட்டில் டீடு பத்திரம் மற்றும் அதற்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட மூலப்பத்திரம் இவைக்கும் உள்ள தொடர்பு லிங்க் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத சரிபார்க்கணும். டைட்டில் டீடு பத்திரத்தில் பிழைகள் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அடுத்து அந்த சொத்தினுடைய மூலப்பத்திரங்கள்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத சரிபார்க்கணும். அடுத்து முக்கியமாக அந்த சொத்துக்கு வில்லங்க சான்றிதழ் ஈசி எடுத்து பார்க்கணும். ஈசி வில்லங்க சான்றிதழ்ல டிரான்சாக்ஷன்ல கரெக்டா இருக்கா, லிங்க் ஆகி வருகிறதா அப்படிங்கிறத சரிபார்க்கணும். ஈசியை வைத்து மூலப்பத்திரங்களை சரிபார்த்து மூலப்பத்திரங்கள் சரியாக லிங்க் ஆகி வருகிறதா அப்படிங்கிறத சரிபாருங்க. அடுத்து வருவாய்த்துறை ஆவணங்களான பட்டா, எஃப்எம்பி இது போன்ற வருவாய்த்துறை ஆவணங்கள்லாம் அந்த சொத்துக்கு கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத சரிபாருங்க. முக்கியமாக பட்டாவிற்கும் பத்திரத்திற்கும் உள்ள லிங்க் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத சரிபாருங்க. முக்கியமாக பட்டாவையும் பத்திரத்தையும் மேட்ச் செய்து பார்த்து ஏதாவது பிழைகள் இருக்கிறதா, அளவுகள் மாறுபடுகிறதா அப்படிங்கிறதெல்லாம் சரிபாருங்க. முக்கியமாக ஒரு சொத்தை வாங்கும் போது டாக்குமெண்ட் சைடு ஆவணம் சரிபார்க்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லீகல் ஒப்பீனியன், சட்ட ஆலோசனை வாங்குவது நல்லது. அடுத்து பிசிக்கலா ஒரு சொத்தை நம்ம வாங்குவதற்கு முன்பு செக் பண்ணணும் அப்படின்னா, நேரடியாக அந்த இடத்துக்கு போயிட்டு சரிபார்க்கலாம். நேரடியாக அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு அந்த இடத்தை சுற்றியுள்ளவர்கள்ட்ட அந்த இடம் பற்றிய தகவல்கள், வில்லங்கம் பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஒரு சொத்தை வாங்குவதற்கு முன்பு பட்டா மற்றும் பத்திரத்தின்படி அந்த இடம் இருக்கா அப்படிங்கிறத சர்வே செய்து பார்க்கலாம். ஒரு சொத்தை வாங்கும் போது அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்து தான் மோஸ்ட்லி எல்லாம் வாங்குவோம். அப்படி வாங்கும்போது கிரைய ஒப்பந்த பத்திரம், அதாவது சேல் அக்ரிமெண்ட் எழுதி பதிவு செய்வது நல்லது. ஃபைனலா பத்திரம் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம எழுதக்கூடிய அந்த பத்திரத்தில் பிழைகள் இல்லாமல் தெளிவாக இருக்கும்படி எழுதி பதிவு செய்ய வேண்டும்.